ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய டிசம்பர் 30ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே அமாவாசை நாளில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் விரதமும் இருக்கலான்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த அமாவாசையை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் அமாவாசை நமக்கு டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமையில் வருதுங்க. அதிகாலையில் 4:44 ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் 5:03 வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது முழு அமாவாசையாக தான் அன்னைக்கு அமைஞ்சிருக்குது. இந்த வருஷத்தோட கடைசி அமாவாசையும் இது தாங்க. அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க. அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது. அந்த நாளில் முன்னோர்கள் புண்ணியலோகத்துல இருந்து பூமிக்கு வராங்க. அதனால பித்ரு தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அமாவாசை தினத்தில் புதிய காரியத்தை துவங்கினால் நிச்சயமா நல்லதா நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இந்த அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் கூட புதிய உத்வேகம் பெறுதுங்க. அநேக குரு பூஜைகள், அஷ்டான பூஜைகள் இப்படின்னு இது எல்லாமே இந்த அமாவாசை நாளில் தாங்க நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பல கோவிலில் நள்ளிரவு பூஜையும் செய்யப்படுதுங்க. இந்த நள்ளிரவு பூஜை அப்படின்னு சொன்னாலே மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயில் தாங்க ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா இந்த கோயிலில் அம்பால இரவு நேரத்தில் ஊஞ்சலில் வச்சு ஆட்டுவாங்க. இதை பார்க்கறதுக்கே மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் அன்னைக்கு அமாவாசை நாளில் இருப்பாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரத்தில் இந்த அமாவாசை அன்னைக்கு நைட்டில் தங்குறது வழக்கமாக மக்கள் வச்சுருக்காங்க. இது மாதிரி 3 மாதம் இல்லைன்னா 9 மாதம் இப்படின்னு அவங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி அமாவாசை நாளில் இரவில் தங்கிட்டு காலையில் சமயபுரத்து மாரியம்மனை பார்த்துட்டு தாங்க வீடு திரும்புவாங்க. இதனால அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது, அவங்களுக்கு நினைச்சது எல்லாமே நடக்குது அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. இது மாதிரி யாரெல்லாம் அமாவாசை தினத்தில் சமயபுரம் போய் நைட்டு தங்கி அம்பாளை வணங்கி இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே நீங்கள் எந்த மாதிரியான மாற்றத்தை எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. இந்த அம்பாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த அமாவாசை நாளில் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு நாம அன்னதானம் செய்யலாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே உங்களால முடிஞ்ச உணவை அன்னதானமா கொடுக்கலாம். இது கூடவே மற்ற ஜீவராசிகளுக்கு கூட உணவு கொடுக்கலாங்க. அதாவது நாய், பூனை, பசு, குரங்கு, எறும்பு இது மாதிரியான தாங்க. இது மாதிரி உணவை நாம தானம் கொடுக்கறது மூலியமா நமக்கு நல்ல ஒரு பலன் எல்லாம் கிடைக்குங்க. இந்த அமாவாசை பௌர்ணமியை போலவே முக்கியமான நாளா தாங்க சொல்லப்படுது. ஒரு மாதத்துல வளர்பிறை முடிஞ்சு தேய்பிறை நிறைவா தாங்க இந்த அமாவாசை அமையும். இதுக்காகவே மக்கள் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களின் வழிபாடு, ஏதாவது புதிய காரியங்களை தொடங்குறதுக்கு இப்படின்னு இன்னும் பல விஷயங்கள் செய்யறதுக்காக தாங்க. அதனால அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நல்ல நாளா தாங்க சொல்லப்படுது. இது வரைக்கும் அமாவாசையை பார்த்து பயந்தவங்க, தயக்கமா இருந்தவங்க இப்படின்னு எல்லோருமே தெரிஞ்சுக்கோங்க. தெய்வ வழிபாட்டிற்கு ரொம்பவே உகந்த நாளா சொல்லப்படுதுங்க. இந்த அமாவாசை நாள்ல குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரதும், அந்த குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செய்து விளக்கேற்றி வழிபடுறதும் ரொம்பவே நல்லதுங்க. இது மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்காவது போய் அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. இல்ல குலதெய்வம் எங்களுக்கு என்னன்னு தெரியலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முருகன் இல்லைன்னா அம்பாள், விஷ்ணு, சிவன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாமியை குலதெய்வமா எடுத்து இந்த அமாவாசை நாள்ல நீங்க வீட்டிலேயே கூட விரதம் இருந்து அன்னைக்கு வழிபாடு செய்யலாங்க. அதுவுமே ரொம்பவே நல்லது. இந்துக்கள் வழிபாட்டிலேயே அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குதுங்க. அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை இது மாதிரி 12 தமிழ் மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசையுமே ஒரு சில விசேஷ வழிபாடுகளா சொல்லப்படுதுங்க. இந்த நாள்ல நம்மளோட முன்னோர்களின் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த நாள்ல முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசல்ல நிற்பாங்க அப்படின்னு காலம் காலமே மக்களிடையே இருந்து வர ஒரு நம்பிக்கையா தாங்க இது இருக்குது. இப்படி நம்ம முன்னோர்கள் வரும் இந்த நாள்ல அவங்களுக்கு பிடிச்ச உணவு நம்ம படையலிட்டு வழிபாடு செய்யலாங்க. ஏன்னா இந்த நாள்ல பித்ருகளுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்குமாங்க அப்படின்னு தர்மசாஸ்திரத்துல சொல்லப்படுது. இந்த பசியை நாம போக்கி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்திற்கு நீண்ட ஆயுள், அழியா புகழ், உடல் வலிமை, செல்வம் இது எல்லாத்தையுமே நம்மோட முன்னோர்கள் நமக்கு தருவதா நம்பப்படுதுங்க. இந்த மாதிரி படையல் போட்டு வழிபட முடியல அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க. அன்னைக்கு வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்தாலே போதுங்க. இந்த மாதிரி செய்யறது நம்ம தர்ப்பணம் அப்படின்னு சொல்றோம். இது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்க பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்கறதும் தர்ப்பணம் செய்த பலனை தாங்க நமக்கு கொடுக்கும். இது மட்டும் இல்லாம புண்ணிய ஸ்தலங்கள் இல்லைன்னா நீர்நிலையில கூட நம்ம தர்ப்பணம் செய்து வழிபாடலாங்க. அது நம்மோட வழக்கத்துல தான் இருக்குது. இதனால நமக்கு இருக்கிற பித்ரு தோஷங்கள் நீங்கி நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்யற தவறுகளும் பாவங்களும் எல்லாமே நீங்கிடுங்க. சகல சௌபாகியங்களையும் நம்மோட முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசை நாள்ல
பதிலாக அவங்களுக்கு பிடிச்ச உணவை நாம் செஞ்சு படையிலிட்டு அதை அதுக்கப்புறமா காக்கைக்கு சாப்பிட வைக்கலாங்க. இதன் மூலியமா நம்மளோட முன்னோர்களை காக்கை உருவத்தில் வந்து சாப்பிட்றதா நம்புறாங்க. இந்த அமாவாசையை பற்றி கருட புராணத்தில் முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெருமாளே கருடனுக்கு சொன்னது போல தான் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் வந்து கண் திருஷ்டியை போக்குறதுக்கு வீடு, தொழில் செய்கிற இடம் இப்படின்னு எல்லா இடத்துலையுமே பூசணிக்காய், எலுமிச்சை பழம், தேங்காய் இது மாதிரிலாம் உடைத்து வழிபடுறது நம்மளோட வழக்கத்தில் இருக்குங்க. இது வந்து முன்னோர்கள் காலத்துல இருந்தே நடைமுறையில் இருக்கிற ஒண்ணு. இது மாதிரி அமாவாசையை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனல்ல பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இந்த ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் பொருள் வரவெல்லாம் வரலாங்க. இது வரைக்கும் வராது அப்படின்னு நினைச்ச தொழிலோ, விட்டு போன காசு பணமோ, பொருள் வரவோ, கொடுக்கல் வாங்கலோ இது மாதிரி எல்லாத்துலயுமே இருந்துமே நீங்க கண்டிப்பா ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில தாங்க அமைய போகுது. புதன் 5ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பிள்ளைகள் மூலமா, மனைவி மூலமா, இல்லைன்னா மனைவியின் சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலியமா ஏதாவது சண்டை சச்சரவு எல்லாம் வரலாங்க. பேசுறதுல கொஞ்சம் ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சுக்கிரன் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால கணவன் மனைவி பிரிவு ஏற்படலாங்க. இல்லைன்னா தொழில் காரணமா ஒருத்தர் விட்டு விலகி இருக்கிறதோ, நீண்ட தூரத்துல பயணம் தனியா போறதோ இப்படின்னு நிறைய இருக்கலாங்க. அதே மாதிரி இளம் பிள்ளைகள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறாங்களா, கொடுக்கல் வாங்கல சண்டை இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க. டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி முதல் சுக்கிரன் வந்து 7ஆம் வீட்டுல உட்கார போறாருங்க. அதனால அதுல இருந்து கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகமாகும். மனசுக்குள்ள இருந்து வந்த கவலைகள் எல்லாமே குறையவும் ஆரம்பிக்குங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் உங்களுக்கு நிதானம் தேவைங்க. உங்க ராசிநாதன் சூரியன் வந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால பிள்ளைகளோட ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. ஆடம்பர செலவுகளை குறைக்க பாருங்க. நெருங்கிய உறவு நண்பர்களா இருந்தாலுமே கூட அவங்க கிட்ட அதிக உரிமை எடுத்துக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. பூர்வீக சொத்து விவகாரத்துல கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீங்க இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற ஏதாவது இடம் போறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. பூமிகாரகன் யோகாதிபதி செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால இது மாதிரி எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. 11ஆம் இடத்துல போய் சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து அமர்றாருங்க. கடகத்துல 12ஆம் இடத்துல இருந்தாலும் அவரு தன் வீட்டுல 4ஆம் இடத்துலயும் 9ஆம் இடத்துலயும் அமர்ற காரணத்தால நிலம் சம்பந்தமான காரியங்கள்ல நல்லா சம்பாதிக்க வைக்குங்க. வீடு மனை வாங்க, கட்ட இப்படின்னு எல்லாமே செய்யலாங்க. ரியல் எஸ்டேட் கமிஷன், புரோக்கர் பண்றவங்களுக்குமே கூட சிறப்பா தாங்க இருக்குது. குறிப்பா உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், இடமாற்றம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. தூரத்து பயணம் கூட வெற்றி தாங்க தரப்போகுது. யாருன்னு தெரியாதவங்க கூட நட்பு, உதவி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. இது போல சனி பகவானும் 7ஆம் இடத்துல வீற்றிருக்கிறாருங்க. இந்த 7ஆம் இடம் சனி இருக்கும் போது ஏற்கனவே அவரு 2.5 வருஷமா அங்கதாங்க இருக்கிறாரு. மார்ச் மாசம் வரைக்குமே அங்கதான் இருக்க போறாரு. இருந்தாலுமே கூட கால் வலி, மூட்டு வலி இப்படின்னு ஏற்படலாங்க. 7ஆம் இடத்துல சனி நீண்ட தூரத்து பயணத்தால வெற்றி கிடைக்க போகுதுங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்குற வாய்ப்பு இருக்குதுங்க. புதன் உங்களுக்கு சாதகமா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமா பேசுவீங்க. சமயோஜித புத்தியால இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு ஜெயிச்சு காட்ட போறீங்க. நீங்க 2ஆம் இடத்துலயே கேது உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அதனால உண்மை எல்லாத்தையுமே பேசாதீங்க. சில விஷயத்துல மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் மந்தமா இருந்தாலுமே கூட பின்னாடி வந்து ரொம்ப நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்க போகுதுங்க. ஒரு சிலர் வந்து லீவு போடுவாங்க. அதனால அந்த வேலையும் சேர்த்து நீங்க தான் செய்யற மாதிரி இருக்கும். பொதுவாகவே சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் இடத்துலயே வேளாண் கிரகம் இருக்குதுங்க. இந்த 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இடமாற்றம் கொடுக்குங்க. பிரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் கூட இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை போகலாமா, இல்லை அரசாங்க வேலையில் இருந்தாலுமே கூட டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு நினைக்குவீங்க. எப்படி பார்த்தாலும் கவர்மெண்ட் வேலை சம்பந்தப்பட்ட எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்க போகுது. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தால சில நேரத்துல பாத்தீங்கன்னா கெட்ட பெயர் ஏற்படாம பாத்துக்கணுங்க. எல்லாம் நல்லதை நீங்க செஞ்சாலுமே பாக்குறவங்க குறை சொல்லுவாங்க. அதையெல்லாம் கண்டுக்காம வாழ்க்கையில பாத்துட்டு போங்க. சனி பகவான் பார்வை தொடர்ந்து இருக்கிறதுனால வீண் சந்தேகம் மூலமா கணவன் மனைவிக்குள்ள சண்டையெல்லாம் வரலாங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லது. இந்த சிம்ம ராசிக்கார மாணவர்கள் ஆசிரியர்கள் சொல்றதை கேட்டு கவனமா நடந்துக்கிட்டீங்கன்னா வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. வீண் அலைச்சல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த சிம்ம ராசிக்காரங்க அரசியல்வாதியா இருக்கிற பட்சத்துல நினைத்த காரியம் எல்லாமே தள்ளி போகலாங்க. அதனால பார்த்து கொஞ்சம் கவனமா இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து நல்லா தாங்க இருக்க போகுது. ஏதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. சிம்ம ராசியில மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரத்தை தாங்க கொண்டிருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தகுந்த மாதிரி பலன்கள்லாம் வேறுபடலாம். எப்படி பார்த்தாலுமே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் வந்து நல்லா தாங்க இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றி அடையறதுக்கு நரசிம்மரை வணங்குங்க, நல்லது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.